500 கடையை குறைச்சு 5000 கடையை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கு 6 கடை இருக்கு, 3 ஸ்கூல் தான் இருக்கு, 6 டாஸ்மாக் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும். நான் வசிக்கக்கூடிய பகுதியில் 4 ஸ்கூல் தாங்க இருக்கு, 6 டாஸ்மாக் இருக்குதுங்க. அதுவும் பள்ளிகளுக்கு பக்கத்துல, மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. 500 கடையை குறைச்சிட்டேன்னா அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க விளம்பர மாடல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெற்று விளம்பர ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மக்களை ஏமாத்தி நம்ம மிக தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விளம்பரம் தானே? எதையுமே செய்யாம நாங்க செஞ்சுட்டோம்னு சொல்றதுலாம் விளம்பரம் தானே? நீங்க மால்ல வெண்டிங் மிஷின் வச்சு எப்படி மதுபானம் விற்கலாம்னு யோசிச்சவங்க தானே? திருமண மண்டபங்கள்ல மதுபானம் கொடுக்கலாமான்னு யோசிச்சவங்க தானே? ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்ல மதுபானம் கொடுக்கலாமான்னு நீங்க பிளான் பண்ணவங்க தானே? டெட்ரா பாக்கெட்ல ஜூஸ் பாட்டில் மாதிரி டெட்ரா பாக்கெட்ல வந்து நீங்க மதுபானம் கொடுக்கலாமான்னு யோசிச்சவங்க தானே? நீங்க எங்கேயாவது எப்படி இந்த மதுவை ஒழிக்கணும்னு யோசிச்சீங்களா? மதுவை எப்படி வளர்க்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக? 4 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி இல்லை. எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? விளம்பர ஆட்சி தாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், பெண்களுக்கான திட்டங்கள்ல பொதுவா அவங்க